அன்பர்களே, இன்று மானாமதி வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்வோம். இந்த கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுகுன்றம் திருப்போரூர் சாலையில் உள்ள மானாபதியில் அமைந்துள்ளது. செங்கல்பட்டிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவு, திருக்கழுகுன்றத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வைகுண்டவாச பெருமாள் கோவில்கள் பல உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுகுன்றம் வட்டம் மானாமதி என்னும் ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோவில் கலை நியமிக்க திருக்கோவில் பராமரிப்பின்றி சிதைந்துவிட்டது. அன்பர்கள் பலரால் ஆலயம் புனரமைக்கப்பட்டு 6/2/2022 நாளில் சம்பிரோக்ஷணம் என்னும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று புதுப்பொலிவோடு இருக்கிறது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில். அந்த காலத்தில் இந்த ஊர் பரமேஸ்வர விண்ணகரம் என அழைக்கப்பெற்றது. ராஜகோபுரம் இல்லை. ஆலயத்தில் நுழைகிறோம். முதலில் தென்படுவது பழமையான விளக்கு தூண். இதன் கீழ்ப்பகுதியில் சிறிய திருவடி காட்சி தருகிறார். இதைத் தொடர்ந்து பலிபீடம் உள்ளது. கொடிமரம் இல்லை. மூலவரை வணங்கிய நிலையில் கருடாழ்வார் உள்ளார். முன்மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது. கருவறையில் பெருமாள் வைகுண்ட வாசனாக கிழக்கு நோக்கி ஸ்ரீதேவி பூதேவியோடு போகசயன மூர்த்தியாக காட்சி தருகிறார். சங்கு சக்கரம் ஏந்தியும் அபயகஸ்தமாக வலது கரத்தையும் இடது கரத்தை தன் தொடை மீது வைத்து காட்சி தருகிறார். மணப்பேறு, மகட்பேறு, கல்வி வளம் போன்ற அருளும் பெரும் வரப்பிரசாதி இவர். அருகே உற்சவர் தேவியரோடு நின்ற கோலத்திலே நமக்கு காட்சி தருகிறார். உற்சவருக்கு தினமும் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அர்த்த மண்டபத்தில் தேவியரோடு பெருமாள் அமர்ந்த கோலத்தில் உள்ளார். முன் மண்டபத்தில் வேதவல்லி தாயார் சன்னதி உள்ளது. சதுபூஜ நாயகியாக அழகிய கோலத்தில் தாயார் காட்சி தருகிறார். திருச்சுற்றில் விநாயகர், ஸ்ரீராமர், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், குருவாயூரப்பன், விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், ராமானுஜர் சன்னதிகள் உள்ளன. சக்கரத்தாழ்வார் ஒரு கரத்தில் 5 தலை நாகம் இருப்பது இங்கே தனிச்சிறப்பு. ஈசான்ய மூலையில் உள்ள வேப்ப மரத்தடியில் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பெற்றுள்ளார். நாகர் பிரதிஷ்டையும் உள்ளது. வெளிச்சுற்றில் கருவறை அமைந்ததற்கு பின்னாலே விஷ்ணு துர்க்கை சன்னதி உள்ளது. இந்த துர்க்கை கோவில் திருப்பணியின் போது பூமியிலிருந்து கண்டெடுக்க பெற்றது. பெண்கள் இந்த துர்க்கைக்கு அவர்கள் கையாலேயே அபிஷேகம் செய்து வழிபடலாம். வைகுண்ட ஏகாதசி நாளில் காலை 7 மணி அளவில் சொர்க்க வாயில் திறக்கப்பட்டு வீதி உலா நடைபெறும். அனும ஜெயந்தி, ஆங்கில தமிழ் புத்தாண்டுகள், பங்குனி உத்திரம், ஸ்ரீராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள், திருக்கார்த்திகை, பொங்கல் முதலியவை இங்கு விழா நாட்கள். வைகானச ஆகமப்படி தினமும் உருகால வழிபாடு நடைபெறுகிறது. நம் வல்வினைகளை அகற்றி நல்வாழ்வு தரும் மானாமதி ஸ்ரீ வைகுண்டவாசல் பெருமாளை வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.